எப்படி பெரிய புராணம் 63 நாயன்மார்களுடைய வரலாற்றையும் 9 தொகையடியாருடைய வரலாற்றை சொல்லுகின்ற காப்பியமாக இருக்கின்றது, அதுபோல வண்ணச்சரம் சுவாமிகள் அவருடைய காலத்திற்கு முற்பட்டு இறைவனுடைய அருள் பெற்ற அருளாளருடைய புலவருடைய வரலாற்றை காப்பியமாக படைத்திருப்பது புலவர் புராணமாக இருக்கின்றது. அதுபோல தன்னுடைய காலத்திலே வாழ்ந்த 9 புலவர்கள், கண்கண்ட புலவர்களாக வள்ளல் பெருமான் உள்ளிட்ட பல புலவருடைய வரலாற்றை சொல்லுகின்ற காப்பியமாக இருப்பது அந்த புலவர் புராணமாக இருக்குது. அப்படிப்பட்ட பல்வேறு சிறப்புகளுக்குரியது. இங்க நின்றுட்டே இருக்கிறாங்க, அடிக்கடி கொண்டு வந்து ஒரு சீட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க, கொடுக்க மாட்டார் சொல்றாரு. ஆனா வண்ணச்சரம் தண்டவாணி சாமிகளுக்கு இறைவன் ஒரு சீட்டு கொடுத்தார், சீட்டு கொடுத்த பெருமாளை. அவர் ஒரு திருப்புகழ் பாடுறாரு, அது என்ன பாட்டுனா சீட்டு கொடுத்த பெருமாள். இங்க பேசிட்டு இருக்கிற போது அல்லது பாடிட்டு இருக்கிற போது உடனே ஒரு சீட்டு வரும், இதோடு உங்களுடைய அடுத்தவருடைய காத்து கொண்டு இருக்கின்றார், அடுத்தவர் வர இருக்கின்றார் என்று சீட்டு கொடுப்பாங்க. அந்த முருகப்பெருமான் வண்ணச்சரம் தண்டவாணி சாமிகளுக்கு ஒரு சீட்டு கொடுத்திருக்கின்றார், சீட்டு கொடுத்த பெருமாளை. அந்த காலத்தில் எப்படி இன்னைக்கெல்லாம் நமக்கு ஒரு மொழி போராட்டம் இருக்குது, எந்த மொழி உயர்ந்தது என்பது இன்றைக்கு நேற்று அல்ல, ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் வடமொழி உயர்ந்ததா தென்மொழி உயர்ந்ததா என்கின்ற ஒரு வேறுபாடுகள் இருந்தது. அப்பொழுது ராயவேலூர் என்கின்ற இடத்திலே அங்கு 3 நாட்கள் விவாதம் நடக்குது. தமிழ் உயர்ச்சி, வடமொழி உயர்ச்சி, அதில் என்ன சிறப்பு, வேதங்களிலே உயிர்கொலை இருக்கின்றது, ஆனால் எங்களுடைய தமிழ் வேதமாக இருக்கின்ற திருக்குறளிலே கொல்லாமையை எங்களுடைய வள்ளுவர் போற்றி இருக்கின்றார் என்று சொல்லி பல எடுத்துக்காட்டுக்களை எல்லாம் சொல்லி நிறைவாக 3 நாள் நிறைவுற்று விடுகின்றது. யாருக்கு அதற்கு வெற்றி கிடைக்கவில்லை. அப்பொழுது சுவாமிகள் கேட்கின்றார், திருவுளச்சீட்டு எழுதி போடலாம், தமிழே உயர்ச்சி, வடமொழி உயர்ச்சி, காலத்திற்கேற்ப உயர்ச்சி, காலத்தில் 2ம் சமமானது என்று சொல்லி 7 திருவுளச்சீட்டு போட்டதாக ஒரு வரலாற்று செய்தி உண்டு. அப்பொழுது அந்த திருவுளத்தை எழுதி அங்கு இருக்கின்ற அம்மையினுடைய திருக்கோயிலிலே முன்னால் விடுகின்ற பொழுதும் ஒரு அன்னை ஒரு குழந்தையினுடைய வடிவத்திலே வந்து ஒரு சீட்டு எடுத்து கொடுத்ததாகவும் அதிலே தமிழே உயர்ச்சி என்கின்ற சீட்டு வந்தது. அப்படி வந்த பொழுது அந்த சீட்டை வெளியிலே போட்டால் அது குப்பையோடு குப்பையாக போடும் என்று தன்னுடைய தலையிலே வைத்துக் கொண்டு தான் உண்டுவிட்டதாக சொல்லுகின்றார். அப்பொழுது அவர் பாடியதாக இருப்பதுதான் தமிழ் அலங்காரம் என்று சொல்லுகின்ற 100 பாடல்கள். எப்படி நமக்கு அரிநாத பெருமான் கந்தர் அலங்காரத்தை போற்றி பாடியிருக்கின்றாரோ அதுபோல நம்முடைய சாமிகள் தமிழ் அலங்காரம் எங்கெல்லாம் நம்முடைய அருளாளர் எல்லாம் அற்புதங்கள் செய்திருக்கின்றார்கள் அதனுடைய பெருமையை சாற்றுகின்ற வகையிலே தமிழ் அலங்காரம் பாடியிருக்கின்றார். அதே போல நம்முடைய கௌமார மடாலயத்தினுடைய 2ஆம் குருமகா சன்னிதானங்கள் கொங்கு நாட்டினுடைய கச்சியப்பர் என்று போற்றப்படுகின்ற அவர் பாடியதாக இருப்பது மருதமலை அலங்காரம். அருளாளருடைய அருள் வாக்கு சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது. சாமி நாங்கள்லாம் வர்றபோது சொல்லி பேசிட்டு வந்தோம், நமக்கு தெரியாமல் அவர்கள் சூக்குவ நிலையிலே இருந்து அந்த இடத்திலே இருந்து அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதையெல்லாம் நாம் உணர்ந்து அறிந்து கொள்ள முடியாத நிலையிலே இருக்கின்றோம். இதை இப்படித்தான் இருக்கும் என்று நம்மால் அறிந்து சொல்ல முடியாது. ஆனால் அவர் அன்று ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய கந்தசாமி சாமிகள் மருதமலையிலே இருக்கின்ற முருகப்பெருமானை போற்றி பாடுகின்றார். அன்று இவ்வளவு வளமுடையதாக அந்த பகுதி இல்லை. அதிலே சொல்லுகின்றார், செல்வமுடையதாக இந்த நாடு இருக்கின்றது, இந்த பகுதியானது கல்வியுடையதாக மேம்பட இருக்கின்றது, இந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் எல்லாம் எண்ணியதை அடையக்கூடிய ஆற்றலுடையவராக விளங்குவார்கள் என்று ஒரு பாடலிலே பாடுகின்றார். அவர் பாடி 90 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அப்ப அங்க மருதமலைக்கு யாருமே போகமாட்டாங்க. இங்க எந்த மேடைக்கு போனாலும் மருதமலை அந்த பாடலின்னு நிறைவாகாது. நேத்தும் வாசிச்சாங்க, இன்னைக்குமே மருதமலை அந்த மருதமலை மாமணியே அது வாசிச்சாத்த அது நிறை. எத்தனை பாடல் பாடினாலும் சரி, அந்த மதுரை சோம பாடிய அந்த பாடலை பாடினால் மட்டும்தான் அந்த சபையிலே அது நிறைவுடையதாக இருக்கு. எத்தனைதான் அருளாளர்கள் பாடிய பாடலை பாடினால் இங்கு 9, 18, 19 இசைக்கலைஞர்கள், அவரெல்லாம் சாதாரண இசைக்கலைஞர்கள் அல்ல, அவர்களெல்லாம் பெரும் பெரும் பணியிலே இருக்கின்ற இசைக்கலைஞர்கள் தங்களுடைய ஒரு மகிழ்வுக்காக இந்த இடத்திற்கு வந்து அவர்கள் எல்லாம் இந்த கச்சேரியை நடத்துகின்றார்கள். ஒவ்வொரு ஆண்டு அவர்களுக்கு தாள லயம் என்று சொல்லுகின்ற வகையில் அந்த விழாவை நடத்துகின்றார். அப்படி நம்முடைய சாமிகள் பாடிய காலத்திலே அந்த இடமானது வளம் பெற்றதாக இல்லை. அந்த தேவர்
படத்திலே அவர் பாடினார். அவர் சொல்றாரு, மருதமலை கோயில் ஒண்ணுமே இல்லாமல் இருந்தது, ரொம்ப வறுமையில் இருந்தேன், கடன்ல இருந்த, வீட்டுக்கு போய் தற்கொலை பண்ணிக்கலாம், கடன்ல என்ன பண்றதுன்னு தெரியாம நான் வெளியில வர்ற போது கீழே ஒரு 5 ரூபாய் கடந்தது, அதை எடுத்துட்டு போய் கடன்காரனுக்கு கொடுத்துட்டு நான் போற போது எனக்கு படம் கிடைச்சது. அதன் பின்பு முருகப்பெருமானை வச்சு பாடணும்னு நினைச்சு அந்த படத்தை எடுத்து அதன் பின்பு என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டது என்று சொல்லுவார். ஆகவே முத்தமிழால் வைதாரையும் வாழ வைக்கின்ற இறைவன் அப்படி செய்திருக்கின்றார் என்று சொல்லுகின்றார். நம்முடைய சாமிகள் சொல்லுகின்றார், இந்த முருகப்பெருமானை வணங்கினால் என்ன கிடைக்கும்? திரு அளிக்கும். நமக்கு தெரியும், தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமிலா இனம் தரும், நல்லன எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே கணம் தரும், பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்பது அபிராமி அந்தாதி என்பது தெரியும். அதையொட்டி நம்முடைய சாமிகள் சொல்லுகின்றார், திரு அளிக்கும் பெரும் கல்வியும் நல்கிடும். சாதாரண கல்வி அல்ல, பெரும் கல்வியும். ஐயா பாலன் அவர்கள் வந்திருக்கிறாங்க, 60 வயசுல தான் 3வது முனைவர் பட்டம் பெற்றார்கள். இந்த கல்விக்கு வயது தடையில்லை என்பதற்கு அவர் ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். அந்த நாட்டிலே இருந்து வந்திருந்து இங்கு மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம், 10,000 பேர் படிக்கிறாங்க. இன்னைக்கு அவருடைய பிள்ளை இடத்துல கொடுத்துட்டு இன்னைக்கு இதெல்லாம் இது போல இருக்கிற காலத்தில் வந்து இதையெல்லாம் கேட்டு இன்புற வேண்டும் என்று நினைக்கின்றார். ஆகவே அந்த கல்வி என்பதற்கு வயது தடையில்லை என்பதற்கு அவரை போல பலர் இருக்கிறாங்க. 80 வயசுலேயும் கூட முனைவர் பட்டம் பெற்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. திரு அளிக்கும் பெரும் கல்வியும் நல்கிடும், சேனுலகார் தரு அளிக்கும், கேட்டதையெல்லாம் கொடுக்கும், தரு அளிக்கும், திரு அளிக்கும் பெரும் கல்வியும் நல்கிடும், சேனுலகார் தரு அளிக்கும், பொழில் சூழும் மறு அளிக்கும், தொண்டர் எண்ணிய யாவும் உடன் அளிக்கும். அந்த முருகப்பெருமான் என்ன நினைக்கின்றார்? தொண்டர்களெல்லாம் வந்து மனமாற காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று சொல்வது போல தொண்டர் எண்ணிய யாவும் உடனளிக்கும், மறு அளிக்கும், பொழில் சூழ் மருதாசலன் மண்பதமே என்று சொன்னார்கள். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிறவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கே தூத்துக்குடியில் இருந்தாலும் பிரச்சனை, சென்னையில் இருந்தாலும் தண்ணியில் தான் மூழ்கிறாங்க. எல்லாரும் கோயம்புத்தூர் தான் விரும்புகிறாங்க. என்ன காரணம்னா எந்த துன்பமும் இல்லை. தண்ணியை எத்தனை தான் புயலை அடித்தாலும் கோயம்புத்தூருக்கு வராது. மழை வரும்னு நாங்கள் நினைக்கிறோம், ஆனால் எங்கள் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அது அளவாக பெய்யும், அழகான தண்ணீர் சிறுவாணி இருக்குது, ஆனால் பெரும் புயல் இல்லை. அதற்கெல்லாம் காரணம் நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் போற்றி பரவி இருக்கின்றார்கள். எங்கு உண்மையான வழிபாடு நடக்குது எங்கேயும் சொன்னாங்க. மலேசியாவில் கூட பல இடத்துல இருக்கணும். ஆனால் இங்கே எப்பவும் நாங்கள்லாம் சொல்லுவோம், ஒரு காலத்தில் தமிழகத்தில் மாதம் மும்மாறி வருது சொல்லுவாங்க. அதை இங்கே மலேசியா வந்தால் தான் பார்க்க முடியும். வாரம் மும்மாறி, நேற்று பார்த்த காலையிலிருந்து ஒரே நாளில் 3 மாறி ஒழிஞ்சுது. ஆகவே அவர்கள் தொண்டர் எண்ணிய யாவும் உடனளிக்கும் என்று சொல்லுவது போல தொண்டர்கள் எல்லாம் எண்ணியதை கொடுக்கின்ற பெருமானாக முருகப்பெருமான் இருக்கின்றார் என்று நம்முடைய அருளாளர்கள் போற்றி இருக்கின்றார்கள். அந்த வகையிலே நம்முடைய அருணாத பெருமானுடைய விழாவை ஒவ்வொரு ஆண்டும் மிகச்சிறப்பான முறையில் இங்கு நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு நல் எண்ணத்தோடும் பல சான்றோர் ஒரு மக்களை எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. அவருடைய நல்ல முயற்சி நம்முடைய அதற்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக நம்முடைய ஜெயபாலன் அவர்கள் இருக்கின்றார்கள். அவர் இயங்க மாட்டார், பின்னால் இருந்து இயங்கிட்டு இருப்பார். இயக்குனர் என்பவர் பின்னால் இருப்பார். இயங்கிறது இளைஞரதை இறங்கிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க அதை எடுக்கிறது பிடிக்கிறது. ஆனால் அவர் இயக்கத்திற்கு பின்னாலே இருந்து அவர்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி கொண்டே இருப்பார். ஒரு சமுதாயம் உயர்வு பெற வேண்டும் என்றால் அவருக்கு பின்னால் இருக்கின்றவரை நாம் வளப்படுத்தி விட்டால் அந்த இயக்கமானது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும். நாமளே செய்யணும், நாமளே மேடையில் ஏறணும், நாமளே எல்லாத்துக்கும் பொன்னாட போத்தோம்னு நினைச்சோம்னா அந்த இயக்கம் அதோட போயிடும். அவர் ஒருத்தருக்கு தான் புகழ் கிடைக்கும். அதெல்லாம் அதான் இருக்குது. இருந்தாலும் கூட ஒரு இயக்கம் ஒரு நிலையிலே வளர்ச்சி வர வேண்டும் என்றால் அதற்கு பின்னாலே இருந்து அவர்களை இயக்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த இயக்கமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கும். இடையிலே 2 ஆண்டுகள் ஒரு தொய்வு ஏற்பட்டாலும் கூட அந்த தொய்விலேயும் அவர்கள் இணைய வழியிலே தொடர்ந்து செய்தார்கள். சென்ற ஆண்டு வர முடியலைங்கும் போதும் கூட இணைய வழியிலே பேச வேண்டும் சொல்லி அந்த ஒளிபரப்பை செய்தார்கள். அவர் சொல்லுவார், சாமி வந்து பேசக்கூடாது, எங்களுக்கு வந்துட்டு போனதுனால எங்களுக்கெல்லாம் ஒரு ஆண்டுக்கு ஒரு ஊக்கப்படுத்தியதாக இருக்கு, சாமி வந்துட்டு போனாலே வாய்ப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த வகையிலே அவருடைய நல்ல முயற்சி, அவருடைய தந்தையார், அவருடைய குடும்பத்திலே இருக்கின்ற மனைவி, மக்கள் எல்லாரும் மிகச்சிறப்பான முறையில் அதற்கு பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். மாறன் உள்ளிட்டவர்கள், அவருக்கு கீழே இருக்கின்ற வேலு உள்ளிட்டவர்கள், அதுபோல பலருடைய நல்ல முயற்சியிலே சாத்தப்பன் போன்றவர்கள், நம்ம மாணிக்கனாலா இருக்கிறார்.
முதல்ல அவர் தான் மைக்கு பிடிச்சி பேசிட்டு இருப்பார். இப்போல்லாம் அவங்களுக்கெல்லாம் வழி விட்டுட்டு இளைஞரை எல்லாம் வழிகாட்டி இன்னைக்கு அவர்களை எல்லாம் நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை சொல்லி, அதுபோல பாண்டிச்சேரியிலிருந்து நம்முடைய குருக்கள் ஐயா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அவர்கள் மிகச்சிறப்பான முறையிலே நமக்கு திருப்புகளை எல்லாம் பாடுகின்றார். இன்னைக்கு உலகம் முழுவதும் அவர்கள் இந்த திருப்புகளை உலகம் முழுவதும் கொண்டு சென்ற பெருமை அவருடைய பெருமை அவருக்கு சேரும். அவனிதனிலே என்று சொல்லுகின்ற அந்த பாடல் இன்னைக்கு உலகம் முழுவதும் அதற்கான ஒரு காணொளியோடு போட்டு இருக்கின்றார்கள். அது இன்னைக்கு எல்லாரும் உலகம் முழுவதும் கேட்டு இருக்கின்றார் என்றால், ஒரு குழந்தை பிறந்ததிலே இருந்து இறுதி வரை அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதற்கு அவருடைய எல்லாரும் பாடுறாங்க. இருந்தாலும் கூட அந்த உருக்கம் எல்லாரும் அந்த பாடலை பாடுறாங்க. இருந்தாலும் கூட அந்த உருக்கத்தோடு அதை வெளிப்படுத்துகின்ற அந்த உணர்வானது எல்லாரையும் கேட்க தூண்டுகின்றது. அந்த வகையில் அவருடைய அர்ப்பணி நம்முடைய KL இருந்து தியாகராஜன் அவர்கள், அவருடைய குழந்தைகள் எல்லாம் சிறப்பான முறையில் பேரு குமரகுருவரர், இயல்பாவே நம்முடைய சிறி வைகுண்டத்தினுடைய குமரகுருவுடைய பெயராளி. ஒவ்வொரு இடையிலேயே டாக்டர் என்ன சொல்லுவார்னா, ஒரு பாட்டு ஒரு திருப்புகள் இடையில பாடுகிற என்று சொல்லுவாங்க. அந்த வகையில் அவருடைய குழந்தைகளும் மிகச் சிறப்பான ஒரு தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களை சொல்லி இந்த விழாவை மிகச்சிறப்பான முறையில் நடத்துகின்ற அத்தனை பெருமக்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை தெரிவித்து வாய்ப்புக்கு மகிழ்ச்சி தெரிவித்து நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.